இப்போ நான் எதை பற்றி சொல்ல போகிறோம்னா 120 வருஷத்துக்கு முன்னாடி எஜிப்ட்ல ரெட்சியில ஒரு உடல் வந்து கண்டெடுக்கப்படுது. இந்த உடல் பார்த்தா இப்ப இருக்கிற மனுஷங்களுடைய உடம்பு மாதிரியே இல்லை. அதோடைய முக அமைப்பு, உடல் அமைப்பு டோட்டலா வேற மாதிரி இருக்கு. என்னன்னு மருத்துவ நிபுணர்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தா இது இன்னைக்கோ நேத்தோ இறந்து போன உடல் இல்ல, நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உடல்ல இருந்து உயிர் பிரிந்து விட்டது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இது தெரிஞ்ச எஜிப்ட்ல இருக்கக்கூடிய பெரிய 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 மம்மி ஆர்கியாலஜிஸ்ட்லாம் இந்த உடலை எடுத்துட்டு போய் ஆய்வு செய்யறாங்க. அப்பதான் தெரிய வருது இந்த உடல் யாரோடதுன்னு சொன்னா எஜிப்ட் அரசர்களுடைய லிஸ்ட்ல காணாமல் போன 3000 வருஷத்துக்கு முன்னாடி எஜிப்ட ஆண்ட ஃபிரௌனுடைய உடம்பு அப்படின்னு தெரிய வருது. இதுல என்ன ஒரு அதிசயம்னா, இதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட மற்ற அரசர்களுடைய உடம்பு மாதிரி இந்த உடம்பு இல்லை. ஏன்னா மற்ற அரசர்களுடைய உடம்பு வந்து மம்மிஃபிகேஷன்ங்கிற ப்ராசஸ் மூலமா பதப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இந்த உடம்பு அப்படிப்பட்ட எந்த விதமான மம்மிஃபிகேஷன் ப்ராசஸும் பண்ணாம வெளியில இருக்கக்கூடிய தோல்ல இருந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஆர்கன் வரை எல்லாமே சரியான முறையில பதப்படுத்தப்பட்ட மாதிரியே இருக்குது. அதனால இது எப்படிதான் இத்தனை வருஷமா கடலுக்குள்ளேயும் கடல்ல இருந்து வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் அழுகாமலே இருக்குது அப்படிங்கிறத அறிவியல் ஆராய்ச்சியாளர்களை ஆய்வு செய்யும் போது அவங்களால யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் 1981 டாக்டர் மோரிஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய சயின்டிஸ்ட் மூலியமா பிரான்ஸ் கவர்மெண்ட் இந்த எஜிப்ட்ல இருந்து பிரான்ஸுக்கு இந்த உடம்பை எடுத்துட்டு வராங்க. இதோடைய உண்மையான அறிவியலை நான் கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி ஆய்வு செய்யறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் ஒருத்தர் சொல்றாரு, இந்த உடல் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்றாரு. அந்த குரானை எடுத்து பாக்குறாரு, ஃபிரௌனுடைய ஹிஸ்டரியை பாக்குறாரு. நமக்கு எல்லாம் தெரியும் ஃபிரௌன் எப்படிப்பட்ட கொடுங்கோலனா ஆட்சியாளன்னு. ஏன்னா ஃபிரௌன் மிகப்பெரிய, அதாவது தன்னுடைய கூட்டத்தாரர்களை கொத்தடிமைகளா வச்சு தான் தான் இறைவன் அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஒரு சிலையையும் கட்டி அதை வணங்க சொல்லவன். அப்படிப்பட்ட கொடுங்கோல் அரசனை வந்து அல்லாஹ் தாலா என்ன பண்ணியிருக்கான்னா இந்த செங்கடல் அப்படிங்கிற கடல்ல மூழ்கடிக்க வச்சு இனிமே வரக்கூடிய ஜென்ரேஷன் இந்த உடம்பை பார்த்து இனி யாரும் இது போன்ற பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த உடலை வந்து பாதுகாப்பா வச்சிருக்கான் அப்படின்னு அவர் வந்து குரான்ல இருந்து கண்டுபிடிக்கிறாரு. இப்ப என்னன்னா, இப்படி குரான் வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடியே எந்த ஒரு எழுத்தறிவும் படிப்பறிவும் இல்லாத ஒரு மனுஷர் வந்து இப்படி இந்த விஷயத்தை பத்தி சொல்றாருன்னா கண்டிப்பா அவருடைய ஓன் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்க முடியாது. இது நிச்சயமா இது வந்து அல்லாஹ்வுடைய, அதாவது இறைவனிடத்துல இருந்து வந்த செய்தியா தான் இருக்கும்னு சொல்லி கடைசியா அவர் இந்த ரிசர்ச் மூலியமா நான் தோத்து போயிட்டேன், அறிவியல் தோத்துருச்சு, குரான் தான் ஜெயிச்சிருக்கு, அறிவியலுக்கே உத்வேகம் தரக்கூடியதா தான் இந்த குரான் இருக்குன்னு சொல்லி கடைசியா டாக்டர் மோரிஸ் அப்படிங்கிற அந்த சயின்டிஸ்ட் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறார்.